ஐயா வணக்கம். எனக்கு திருநெல்வேலி ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் சொல்லுங்க. ஆமையா, உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர், முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர். தெரியுது சொல்லுங்க. உடையார் சொன்னாலும் தெரியும். நல்லா இருக்கேன். என்னாச்சு, 40 இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோமா தமிழகத்துல? ஆமா, பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியும் நமக்கு. ஆமா. என்னஜி, என்ன சமாச்சாரம்? நம்ம ஆட்கள் யாரும் வேலையை செய்யல, உள்ளடி வேலை செஞ்சுட்டாங்களா? அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் முன்னால நெல்லையில. ஆமா, இப்போ வந்து தெரியுது. சொல்லுங்க ஜி. வேலை ஒழுங்கா செய்யல அப்படிங்கறது உண்மை. ஆமா, கொடுத்த பணத்தை வாங்கி அவன் வீட்டு கொண்டு வச்சுனா, 9,000 பணம் கொடுத்தாரு, எல்லா பேரும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு படுத்துக்கிட்டாங்களா? சக்கரையை வச்சுக்கிட்டு வாயில சீனி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து. அதாவது அவர் கொடுத்ததும் அவரு பூரா கட்சிக்காரனை பார்த்து கொடுக்கல. அவரு வேண்டிய ஆட்கள் சொந்தக்காரன ஒரு டீம் போட்டிருந்தாங்க. சரி, அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு. ஏற்கனவே வாங்கினவனும் கொடுக்கல ஒழுங்கா. ஆமா, கொடுக்கறதுக்கு போட்டிருந்த ஆட்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா கட்சிக்கு வழி உள்ள ஆட்கள் வந்து சொல்லும் போது நம்ம வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணதுக்கு அவர் சொந்தக்காரன் வந்தக்காரன் வந்திருக்காரு. அதுலயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த கேசவ நாயகர் இருக்காரு, மாநில பொறுப்புல இருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சுட்டாரு? இவர் இந்த கட்சியை வளர்த்து என்ன செஞ்சுட்டாரு? இவன் பூரா உட்கார்ந்துக்கிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவங்களை எதிர்த்தவனை பூரா கட்சி அழிச்சுக்கிட்டு, கட்சி பிஜேபி வேலை செய்யணும் கட்சி வேலை செஞ்சவன் நீ கட்சியை ஜெயிக்க வச்சிருப்பானுங்க. நீ ஏன் ஜெயிக்க வைக்கலவனுங்க? எங்கேயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறிச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.